வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல இஷ்யூ அண்ட் ரிடெம்ப்ஷன் ஆஃப் டிபென்ச்சர் அந்த சாப்டர்ல ஒரு ப்ராப்ளம் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 19. எதுக்காக நம்ம இந்த ப்ராப்ளம் பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய கொஸ்டின் பேப்பர்ல இந்த ப்ராப்ளம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. இது நம்ம வந்து ஏர்லியரா டிஸ்கஸ் பண்ணாத ப்ராப்ளம். அதனால இது எப்படி போடணும்ன்றத இப்ப வந்து நம்ம வீடியோல பார்க்கலாம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? TRK Limited redeemed 4,015% debentures of rupees 100 each, which were issued at a discount of 5% by converting them into equity shares of rupees 10 each, issued at a premium of 25%. Journalize. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4,015% டிபெஞ்சர். ஓகே, 15% ரேட் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் வந்து 4,000 டிபெஞ்சர்ஸ் வந்து ரிடீம் பண்ண போறாங்க. அந்த டிபெஞ்சர்ஸ் ஒவ்வொன்றும் எவ்வளவு அப்படின்னா 100 rupees. அந்த டிபெஞ்சரை இஷ்யூ பண்ணும்போது டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகே, டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னா 5% டிஸ்கவுண்ட். அதாவது 4,000 டிபெஞ்சர்ஸ் 100 rupees அதோட வேல்யூ இல்ல, டிஸ்கவுண்ட் வந்து 5 rupees. ஏன்னா 5% 100ல போட்டோம்னா 5 rupees. ஸோ 95 rupeesக்கு தான் அதை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்ப வந்து ரிடீம் பண்ண போறாங்க. ரிடம்ஷன் எப்படி பண்ண போறாங்கன்னா, ரிடம்ஷன் பை கன்வர்ஷன். அதாவது ரிடம்ஷன் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இப்ப இந்த ப்ராப்ளம்ல இருக்கிறதுனா ரிடம்ஷன் பை கன்வர்ஷன். அதாவது டிபெஞ்சரா இருக்கிறத ஈக்விட்டி ஷேரா இப்ப கன்வெர்ட் பண்ண போறாங்க. ஓகே, அப்ப எப்படி கன்வெர்ட் பண்ண போறாங்கன்னா, ஒரு ஈக்விட்டி ஷேரா 10 rupees, ஒரு ஷேரும் 10 rupees அப்படின்ற மாதிரி பிரீமியம்ல. ஓகே, அந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து பிரீமியம்ல பண்றாங்க 25%. அப்ப ஒரு ஷேரோட பிரைஸ் எவ்வளவு அப்படின்னா 10 rupees. அதுக்கு 25% பிரீமியம் அப்படின்னா 10 rupeesல 25% எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.5 வரும். அப்ப 12 ரூபாய் 50 காசு அப்படின்ற வேல்யூல இந்த டிபெஞ்சர் வர்த்தை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகே, இது வந்து டிபெஞ்சரோட வர்த் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா டிஸ்கவுண்ட்ல பண்ணிட்டாங்க இல்லையா? அப்ப ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 lakh into 100 தான் வந்து டிபெஞ்சரோட பிரைஸ். ஆனா அதை இஷ்யூ பண்ண பிரைஸ் என்ன? 4,000 into 95. பாருங்க. ஓகே, அதாவது 4 lakh minus 20 இப்படியும் நம்ம போடலாம். அதாவது எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 lakhன்றது ஃபேஸ் வேல்யூ, அந்த 5%ன்றது டிஸ்கவுண்ட். அப்ப அதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 3,80,000 வந்துடும். ஓகே, அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். 4,000 into 95 போட்டு பாருங்க, அதுவும் 3,80,000 தான் வரும். ஓகே, அப்ப வேல்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 3,80,000 தான். அத அப்படியே நம்ம என்னவா பண்ண போறோம்? ஈக்விட்டி ஷேரா கன்வெர்ட் பண்ண போறோம். ஒரு ஈக்விட்டி ஷேர் எவ்வளவு? 12.5. ஏன்னா 10 rupees ஃபேஸ் வேல்யூ, பிரீமியம் வந்து 2.5. சோ இஷ்யூ பிரைஸ் ஆஃப் த ஈக்விட்டி ஷேர் என்னவா அப்படின்னு பாத்தீங்கன்னா 12.5. இப்ப 3,80,000 rupees வேணும்னா நம்ம எவ்வளவு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணணும்? ஒரு ஷேர் 12 ரூபாய் 50 காசு அப்படின்னும் போது 3,80,000 divided by 12.5 எவ்வளவு வருது பாருங்க? 30,400 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணணும். புரிஞ்சுதா? அதாவது டிபெஞ்சர் வந்து 4 lakh ஃபேஸ் வேல்யூ. ஆனா என்ன பண்ணிட்டாங்க? டிஸ்கவுண்ட்ல தான் இஷ்யூ பண்ணிருக்காங்க. டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணியிருந்தோம்னா எவ்வளவு ரூபாய் வந்திருக்கும்? 3,80,000 தான் வந்திருக்கும். ஏன்னா 5% டிஸ்கவுண்ட். 4 lakhல 5% போட்டீங்கன்னா 20,000. அது போயிடுச்சுன்னா பணம் எவ்வளவு வாங்கியிருப்பாங்க டிபெஞ்சருக்காக? 3,80,000. இப்ப இந்த 3,80,000 நம்ம அப்படியே டிபெஞ்சர்ல இருந்து ஷேரா மாத்துறோம். அதுதான் கன்வர்ஷன் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்னு அர்த்தம். ஓகே, அப்ப அந்த 3,80,000 ஒரு ஷேர் எவ்வளவுனா 12.5. அப்ப எத்தனை ஈக்விட்டி ஷேர்ஸ்னா 30,400 ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்றது தெரிஞ்சிருச்சு. இதுதான் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். இப்ப நம்ம இதுக்கு ஜேர்னலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜேர்னல் என்னன்றத பாருங்க. 4,000 into 100, அதாவது டிபெஞ்சரோட வேல்யூ 4 lakh. அப்புறம் அதுல டிஸ்கவுண்ட் இருக்கு, அந்த டிஸ்கவுண்ட்டை நம்ம என்ட்ரி போடணும். டு டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் 20,000. அதாவது 4,000 into 5. ஓகேவா? இப்ப நம்ம இஷ்யூ பண்ண போற ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளவு? 30,400. ஓகே, இன்டு 10 rupees. ஏன்னா ஈக்விட்டி ஷேரோட பிரைஸ் எவ்வளவுன்னா 10 rupees தான். சோ 3,04,000 வந்துருச்சு. ஆனா பிரீமியம் இருக்கு இல்லையா? அப்ப 30,400 ஒரு ஷேரும் எவ்வளவு ரூபீஸ் பிரீமியம்ல கொடுத்திருக்காங்க? 2.5 பிரீமியம்ல கொடுத்திருக்காங்க. அது போட்டோம்னா 76,000 வருது. ஓகேவா? இதுதான் வந்து இதுக்கான ஜேர்னல்.
ரொம்ப ஈஸி. இந்த ஒரு ஜேர்னல் பாஸ் பண்றதுனால உங்களுக்கு 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான் இது. அதனால இத ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணாம இருந்ததுனால இப்ப உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எப்படி போடணும்ன்றத சொல்லியிருக்கேன். எஸ், இத மாதிரி உங்களுக்கு கார்ப்பரேட் அக்கௌண்டிங்லயே வேற ஏதாவது சப்ஜெக்ட்லயும் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ப்ராப்ளம் வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்காக ஒர்க் அவுட் பண்றேன். எஸ், தேங்க்யூ ஃபார் யூர் பேஷன் லிசனிங்.